இந்த மாடல் வந்து போக்கோ X3. இதில் ரிங்கர் ஒர்க் ஆகலை, கேமரா ஒர்க் ஆகலை. அதை நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். செட்டிங் இங்கே பாருங்கள், நம்ம சவுண்டை வால்யூம் ஐஸ் பண்ணால் கூட ரிங்கர் ஒர்க் ஆகலை. பேக் கேமரா ஒர்க் ஆகுது, ஆனால் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது போக்கோ X3. இதில் என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது மொபைல் ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி இல்லாதவர், ஒரு 1 மந்த் கிளாஸ் முடித்த பிறகு CPU லெவல் வந்து பண்ண முடியுமா, இல்லை பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நான் அந்த ஒரு வீடியோ பேக்கேஜாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு இடத்துக்கு படிக்க போகிறீங்கன்னா உங்களால் வந்து டெவலப் பண்ண முடியுமா, அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க மாடல் பார்த்திங்க அப்படின்னா போக்கோ X3. நார்மலாக CPU லெவலில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடியது, அதாவது ரிங்கர் வேலை செய்யாது, ஃப்ரண்ட் கேமரா வேலை செய்யாது. ஏன் பர்டிகுலராக இந்த போர்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த போர்டை பண்ணுறது பார்த்திங்கன்னா மற்ற போர்டோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியான வேலை. ஆனால் க்ளூடு ஐசிலேயே கொஞ்சம் ஈஸியான வேலை பார்த்திங்க அப்படின்னா X3யில் வந்து நம்ம பண்ணக்கூடியது. இதில் வந்து ரிசல்ட் பர்சன்டேஜும் அதிகம். இப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹோப் கிடைக்கும். அதனால் வந்து போக்கோ X3யில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இவர் வந்து க்ளூ கட்டிங் ப்ராசஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த க்ளூ கட்டிங்கில் அவர் வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 250 யூஸ் பண்ணுறாரு. 250 யூஸ் பண்ணி இவர் வந்து க்ளூ கட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுறாரு. இன்னொன்று ஒன்று பார்த்துங்க, அவர் இதுக்கு முன்னாடி அவர் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளோயர் பார்த்திங்கன்னா குயிக்கில் 857 DW ப்ளஸ்ங்கிற ப்ளோயர். ஆனால் இவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா குயிக்கோட 861 DW, அதாவது என் இடத்துல உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. இதிலேயே அவருக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா, ஒரு ப்ளோயர் மாறும்போது கூட அவரால் அந்த டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த டூல், நம்ம அந்த ஷார்ப்பாக உள்ள டூல் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப, அதாவது போர்டை வந்து டேமேஜ் பண்ணாமல் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இந்த டூல் வந்து ரெடி ஆகும். ஆனால் இனிஷியலில் நீங்கள் ஒரு புது டூலை வந்து கடையில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது போர்டை கீறதுக்கான, அதாவது ட்ராக் லைனை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் இனிஷியல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு CPU அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ கட்டரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐசியை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். இதில் வந்து இப்போ இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட், அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்டில் தான் இப்போ வந்து அவர் ஐசி எடுக்க ட்ரை பண்ணார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ப்ராக்டிஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து ஷீல்டெல்லாம் இருக்காது. அதனால் என்னென்னா, அந்த டூலை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக CPU அடியில் விட்டு அவர் லிஃப்ட் பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணாதனால ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து புல் பண்ணி தள்ளுற மாதிரி இருக்கும் அந்த CPUவை. அப்போ அந்த மாதிரி எடுக்கிறப்ப அவர் வந்து ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து நம்ம ஒரு மெத்தட் கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரே மெத்தடை எல்லா இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இருக்கிற கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்னா நம்ம ஒரு டூலையும் நம்ம இதையும் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த CPU வந்து அவர் வந்து நான் நார்மலாக வந்து அந்த டூலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணதுனால வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா பாலும் வந்து மெல்ட்டிங் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. எப்படின்னா, இப்போ CPU எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக எல்லாமே மெல்ட்டிங் கண்டிஷனுக்கு போகக்கூடாது. அதாவது ஆஃப் மெல்ட்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட் வந்து பக்கத்தில் இருக்க ஐசிஸ் வந்து அடி வாங்காது. அதுவும் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக EMMC இருக்குது. அதனால் அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ணுறாரு. இப்போ போர்டு க்ளீன் பண்ணுறப்ப அவர் வந்து 210 சால்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் T12. அதுமாரி அது யூசேஜில் கொஞ்சம் வந்து அந்த டிப்பு வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஸ்மூத்தானது. இது வந்து 210 பார்த்திங்கன்னா பிட்டு வந்து ரொம்ப புதுசு.
அப்படிங்கிறப்ப அவர் வந்து க்ளீன் பண்ணும்போது போர்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல வந்து லெட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டார். இதை நான் எதுக்காக வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சிலது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபால்ட்டு வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுற டூல்ஸு நீங்கள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சிபி லெவல் ஒர்க்கெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். டூல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை, அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஃபால்ட்டு வந்து வரதான் செய்யும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஃபால்ட்டு வந்தாலும் சரி, ஒரு ட்ராக் லைன் பிஞ்சிட்டாலும் சரி, ஒரு லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டாலும் சரி, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுற மெத்தட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து தைரியமாக நம்ம வந்து எந்த போர்டாக இருந்தாலும் நம்ம பண்ணலாம். அதனால் சின்ன சின்ன ஃபால்ட்டு வந்து நீங்கள் இனிஷியல் டயத்தில் வந்து வரதான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நீங்கள் அந்த ரெக்டிஃபை பண்ணுற மெத்தட்ஸை வந்து நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா சிபி பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. நீங்கள் வந்து சிபி வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் ஒரு ட்ராக் லைனே வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்னா ஒரு ஃபியர் வந்து வந்துடும், ஐயோ ட்ராக் லைன் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லைனா ஒரு 4 லைன் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து 4 லைன் ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் சேரும்போது நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வராது. அதனால் என்னென்னா அந்த ரெக்டிஃபை மெத்தடை தான் நீங்கள் வந்து முதல்ல கற்றுக்கணும். எப்படின்னா ஒரு ஃபால்ட்டு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது. யார் வந்து சிபி ஒர்க் பண்ணாலும் இனிஷியல் டயத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ண தான் செய்வோம். தப்பே பண்ணாமல் 100% ஃபினிஷிங்கில் யாரும் இனிஷியல் டயத்தில் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு இனிஷியல் டயத்தில் ஃபெயிலியர் வரதான் செய்யும். இனிஷியல் டயத்தில் மட்டும் சொல்லலை, சிப் லெவல் நல்லா டீப்பாக பண்ணுறவங்களுக்கு கூட ஃபெயிலியர் வரதான் செய்யும். அதனால் ஃபெயிலியரை பார்த்தோ இல்லை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி பேட் டேமேஜ் ஆகிறது இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிப் லெவல் பண்ண முடியாது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து மினிமம் வந்து 5 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். தியரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு முழுக்க முழுக்க வந்து ஒரு அரௌண்டு வந்து 20 டேஸ் கிட்ட வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணார். இப்போ இந்த லெவலுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த டூல் யூஸ் பண்ண மட்டும் ஒரே ஒரு இடத்துல சின்ன டேமேஜ் ஆகிருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து கிரவுண்ட் பேடுங்கிறதுனால நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பேடை வந்து நம்ம அடிக்கலை. இந்த ஜாயிண்டாக இருக்க இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா யூவி மட்டும் அப்ளை பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிபியூ வந்து ரீபால் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ரேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐசி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட முடியும். இப்போ போர்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டார். போர்டு க்ளீன் பண்ணுறப்ப சாஃப்ட் க்ளூ அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு முதல்ல விக்கை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேலே உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கு பிறகு ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரைபரை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஐசியை வந்து க்ளீன் பண்ணலாம். ஐசியை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயன்லேயே க்ளீன் பண்ணலாம், இல்லைனா வந்து ப்ளோயரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற லெட்டை வந்து கொஞ்சம் லோ இதில் வச்சு நான் எடுக்கிறேன். இந்த 210 சால்ட்ரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும், அதில் நார்மலாகவே ரிமூவ் ஆகிடும். ஜஸ்ட்டு வந்து நான் வந்து விக்கு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ளூவையும் பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதே வந்து இப்போ நீங்கள் ஒரு பிகினர் நீங்கள் எக்ஸ்ரீ பண்ணுறீங்க, இப்போ 1+ல் போய் 60 இதில் போய் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதில் க்ளூ வந்து ரிமூவ் ஆகாது. அப்போ வந்து சிபியூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிபியூவை பண்ணிவிட்டு அதே ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த சிபியூ வந்து பண்ணணுன்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஃபோனோட டெம்பரேச்சர், மெல்ட்டிங் டெம்பரேச்சர், க்ளூ டெம்பரேச்சர் எல்லாமே வந்து வேரி ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு சிபியூ பண்ணுறீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை அதே மாடலுக்கு எடுத்துக்கலாம். இதே புது மாடலுக்கு எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசி வந்து க்ளீன் பண்ணுறப்ப விக்கை மடித்து நம்ம வந்து ப்ளோயரை வச்சு வைப் பண்ணி நம்ம மேலே உள்ள அந்த கார்பனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து ஒரு க்ளீன் பண்ணிட்டார். இது பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ரேங்கிறது ஒரு அவ்வளோ டஃப்பான போர்டு கிடையாது. அதனால் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டென்சில்ஸ் இதுக்கு முன்னாடியே அவர் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஸ்டென்சில்ஸை வச்சு. யூனிவர்சல் ஸ்டென்சிலில் வந்து ஒரு சிபியூ பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து அவருக்கு வந்து ஸ்டென்சில்ஸ் கொடுத்தப்ப ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணார். எப்படின்னா ஒரே டேக்கு தான், அதுக்கு மேலே அவர் வந்து கட் பண்ணுறது எந்த இதுவுமே பண்ணலை. இதே யூனிவர்சலில் பண்ணுறப்ப ஒரு இது வரும், ஒரு இது வராது, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து யூனிவர்சலில் பண்ணதுனால தான் இவரால் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரே டேக்கில் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரே டேக்கில் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ரீபால் பண்ணிட்டார்.
இதில் வந்து ஒரே ஒரு பால் மிஸ்ஸு. இப்போ ஒரு பால் மிஸ் ஆகிடுச்சின்னா திரும்பவும் ரீபால் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அந்த உங்கள் ஹேண்ட் ஸ்கில் இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு பால்ஸை மட்டும் நீங்கள் இதுலேருந்து எடுத்து வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த பால் வந்து ஏன் ஒட்டியிருக்காது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கீழே வந்து ஏதாவது டஸ்ட்டு இருந்திருக்கும். அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பாலை உட்கார வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடும். அடுத்து ரீபால் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஃப்ளக்ஸை வச்சு ரீப்ளோ பண்ணுறப்ப எல்லா பாலும் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அது யூனிவர்சலில் பண்ணுறப்ப கம்பல்சரி எல்லா பாலும் வந்து க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு ரீப்ளோ பண்ணுங்கள். இப்போ வந்து ரீபாலிங் வந்து பக்காவாக வந்துருச்சு. ரீபாலிங்கில் வந்து எனக்கு வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை. ரீபாலிங் பக்காவாக பண்ணுறாரு. ஆனால் போர்டு வந்து க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த சிபியூ வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து சிபியூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ பார்க்குறப்ப இஎம்சியில் உள்ள பால்ஸ் வந்து வெளியே வந்துருந்துச்சு. அதேமாரி நமக்கு ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ரீடிங் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம டிசியில் போடுறப்ப ரீடிங் வந்து ஒரு 27-28 எடுக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லைன் ஷார்ட் ஆகி ரீடிங் எடுக்கலை. செக் பண்ணி பார்த்ததுக்கு இஎம்சிலேருந்து பால்ஸ் வெளியே வந்துருச்சு. அதனால் இஎம்சியை எடுத்து ஒரு ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வந்து இதில் கேப்சர் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா சிபியூ பண்ணும்போது நமக்கு பக்கத்தில் உள்ள ஐசி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது தெரியணும். இதில் சிபியூ பண்ண மாதிரி யூஎஃப்எஸ் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து வீடியோ மட்டும் கேப்சர் ஆகலை. இப்போ நீங்கள் சிபியூ பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், அவர் வந்து ஹாஃப் மெல்டிங் ஸ்டேஜில் எடுத்திருந்தால் வந்து அவருக்கு வந்து யூஎஃப்எஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்காது. அதாவது நல்லா மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் எடுத்ததுனால தான் அவருக்கு வந்து இது வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு யூஎஃப்எஸ். இப்போ யூஎஃப்எஸ்ஸையும் எடுத்து அதுக்கு பிறகு சிபியூவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ ரிசல்ட் என்னங்க தான் பார்ப்போம். फ्रंट क्या फ्रंट वन सक्सेस काटे